உண்மையாக இருக்கும்போது அந்த உண்மையை அறியாமல் எதிராளிகளுக்கு எதிராக வழக்கோ எதிராகவோ எதிர்ச்சொற்களோ அதில் குற்றச்சாட்டோ காணப்பட்ட கர்த்தரே வழக்காடி உங்களுக்கு அதில் நிர்வாகின்னு சொல்லி உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அதே சமயம் உங்களோட ஒரு உண்மை இருந்து நீங்கள் தப்பு பண்ணாத ஒரு காலம் இருக்கும்போது அந்த உண்மையை அறிந்தவர்களாகவும் சில பேர் என்ன செய்வார்கள், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சொல்லி என்ன செய்வார், உண்மையை அறிந்திருந்தும் உங்கள் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு சாட்டுவானால் கர்த்தர் அப்பவும் உங்களுக்கு வழக்காடி அந்த காரியத்தை நிரவலான்னு சொல்லி உங்களுக்கு வந்து விடுதலை கொடுப்பாராக. மூணாவது, உங்கள் மேலே பொய் குற்றச்சாட்டு சாட்டினா உங்களை கரைப்படுத்த முடியாது. உங்களை சில பேர் சாத்த எழும்புவான். சகரியா 2ஆம் அதிகாரம் 1-4 வாசிக்கும் போது உங்களை கரைப்படுத்த முடியாது, உங்களை பொய் குற்றச்சாட்டை உங்கள் மேலே கொண்டு வருவான். அப்போ கர்த்தரே உங்களுக்கு வழக்காடி அதிலிருந்து விடுதலை கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டீங்க, ஆனாலும் பொய் குற்றச்சாட்டு. ஃபஸ்ட்டு உண்மை அறியாமல் குற்றச்சாட்டு, உண்மை அறிந்தும் குற்றச்சாட்டு, மூணாவது இவனை கரைப்படுத்துறதுக்காக சம்மந்தமில்லாமல் ஒரு பொய் குற்றச்சாட்டு உண்டா.